நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் நாய்களுக்கு உணவு கொடுக்க பெரியம்மாவுடன் துணைக்கு வந்த இளம் பெண்ணை 2 போலீசார் சேர்ந்து தரக்குறைவாக பேசி கீழ்த்தரமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீசாரே நைட் 12 மணிக்கு வெளியே வந்தால் பாலியல் அத்துமீறல்கள் நடக்கத்தான் செய்யும் என நியாயப்படுத்தி பேசியது காக்கி சட்டைக்கு இருக்கும் மரியாதையை குறைக்கும் வகையில் தான் இருந்தது. லேட்டா வந்ததா ஹராஸ்மென்ட் நடக்குதுன்னா நீங்க சொல்ல முடியும். ஹராஸ்மென்ட் தான் நடக்கும். என்ன திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்துனா ஹராஸ்மென்ட் தான் நடக்கும். திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்துறீங்க, அதனால தான் ஹராஸ்மென்ட் நடக்கும். சூப்பர். சரியா? கிளம்புங்க. ரொம்ப நல்லா. நீங்கலாம் போலீஸ். ஆமா, நீ எல்லாம் பப்ளிக். போமா. ஐயோ. சட்டவிரோத செயல்களை எல்லாம் கண்முன்னே பார்த்து கோட்டை விட்டு சாதாரணமாக நாய்களுக்கு உணவளித்த பெண்ணை பார்த்து 2 காவலர்களும் வியாக்கியானம் பேசும் காட்சிகள் தான் இவை. நீங்களே வந்துட்டு ஏன் சாப்பாடு வைக்கிறீங்க? 4 நாளுக்கு வேலை வரது 12 மணிக்கு தான் வர முடியும். அதுக்கு முன்னாடி ஆளுங்க பீச்ல இருக்காங்க. நான் வருவேன் சார் சாப்பாடு வைக்கிறது. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாம என்னமா பண்ணுவாங்க? என்ன யாரை அரெஸ்ட் பண்ண? 12 மணிக்கு வரனால தான் நடக்குது. சென்னை திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது பெரியம்மாவோடு இரவு நேரத்தில் கடற்கரையில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு உணவு அளிக்க வந்திருக்கிறார். வழக்கமாக ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் நாய்களுக்கு உணவை வைப்பதை அந்த பெரியம்மா வாடிக்கையாக வைத்திருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பெரியம்மாவுடன் இளம்பெண் ஒருவரும் துணைக்கு வந்திருக்கிறார். அப்போது ரோந்து பணியில் போலீஸ் ஜீப்பில் வந்த காவலர்கள் எதற்காக இங்கு நிற்கிறீர்கள் என கேட்க நாய்களுக்கு உணவளிக்க வந்ததாக கூறியிருக்கிறார்கள். அந்த நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ளாத போலீசார் இந்த நேரத்தில் என்ன வேலை, நள்ளிரவு நேரத்தில் எதற்காக பீச்சுக்கு வந்திருக்கிறீர்கள் என அடுக்கடுக்காக கேள்வி கேட்டதோடு நீங்கள் உணவு வைப்பதால் தான் நாய் தொல்லை அதிகமாக இருக்கிறது என கடிந்து கொண்டனர். நேத்து நடந்தது போலீஸ்க்கு முன்னாடி தான் ஹராஸ் பண்ணாங்க. நாங்க அதெல்லாம் ஒரு டைமும் மனுஷங்க ஹராஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது சார். நீங்க வரக்கூடாது. அப்ப 12 மணிக்கு இல்ல பெரியமா 4 நாள் சாப்பாடு வைக்காத நாய்ங்க வராதுன்றார் அவரு. கண்டிப்பா இத்தனை நாள் யார் பாத்து வர கடிச்சு யார் பாத்து சொல்வா? அத்தோடு 4 நாளைக்கு சாப்பாடு வைக்காமல் இருந்தால் நாய்கள் வராது என அந்த போலீசார் தனது பெரியம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து செல்போனில் அந்த இளம்பெண் வீடியோ எடுக்க பதிலுக்கு ஜீப்பில் இருந்த காவலர் கார்த்தியும் கேமராவை ஆன் செய்து வீடியோ எடுக்க தொடங்கினர். அப்போது தாமே பலமுறை பாலியல் அத்துமீறல் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அந்த இளம்பெண் போலீசில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என சுட்டிக்காட்டும் வகையில் பேச உடனே சூடான காவலர் கார்த்தி 12 மணிக்கு பீச்சுக்கு வந்தால் ஹராஸ்மெண்ட் நடக்கத்தான் செய்யும் என நியாயப்படுத்தி அதிர்ச்சி கொடுத்தார். நேத்து எங்க பெரியம்மாவை ஒருத்தர் ஹராஸ் பண்ணாரு. நேத்து அவங்கள ஹராஸ் பண்ணாங்க. இல்ல நீங்க வரது கிடையாது, என்னையே ஹராஸ் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ்க்கு போன் பண்ணும்போது வரது கிடையாது. போன வருஷம் ஜெர்னலிஸ்ட் காலனில நடந்தது. நீங்களே வந்துட்டு ஏன் சாப்பாடு வைக்கிறீங்க? 4 நாளுக்கு வேலை வரது 12 மணிக்கு தான் வர முடியும். அதுக்கு முன்னாடி ஆளுங்க பீச்ல இருக்காங்க. நான் வருவேன் சார் சாப்பாடு வைக்கிறது. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாம என்னமா பண்ணுவாங்க? என்ன யாரை அரெஸ்ட் பண்ண? 12 மணிக்கு வரனால தான் நடக்குது. போலீஸ் வாயில் இருந்து அந்த வார்த்தையை கேட்டதும் இளம்பெண் டென்ஷன் ஆகி வாக்குவாதம் செய்ய இரு தரப்பிற்கும் இடையே வார்த்தை போர் உச்சமானது. அப்போதும் கூட அந்த காவலர் கார்த்தி மீண்டும் நள்ளிரவு நேரத்தில் வெளியே வந்தால் ஹராஸ்மெண்ட் நடக்கத்தான் செய்யும் என நியாயப்படுத்தியே பேசினார். இதனை பார்த்த அந்த பெண் நீங்கள் எல்லாம் ஒரு போலீஸா என ஆவேசமாகி கேள்வி எழுப்பினர். லேட்டா வந்ததா ஹராஸ்மென்ட் நடக்குது. லேட்டா வந்ததா ஹராஸ்மென்ட் நடக்குதுன்னா நீங்க சொல்ல முடியும். ஹராஸ்மென்ட் தான் நடக்கும். என்ன திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்துனா ஹராஸ்மென்ட் தான் நடக்கும். திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்துறீங்க, அதனால தான் ஹராஸ்மென்ட் நடக்கும். சூப்பர். சரியா? கிளம்புங்க. ரொம்ப நல்லா. நீங்கலாம் போலீஸ். ஆமா, நீ எல்லாம் பப்ளிக். போமா. ஐயோ. அனுமதி இல்லாத நேரத்தில் பீச்சுக்கு வந்ததாக சொல்லி இளம்பெண்ணை போலீசார் கேட்ட கேள்வி நியாயம்தான் என்றாலும் போலீசார் ரூடாக நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சியின் உச்சமாக ஆத்திரத்தை தூண்டும் வகையில் தான் இருந்தது. சோ விக்டிம் ப்ளேம் பண்றீங்க. நாங்க லேட்டா வரதுனால தான் ஹராஸ்மென்ட் நடக்குது. பட்டப்பகல்ல நடக்கிறது இல்ல. பட்டப்பகல்ல நடக்கிறது இல்ல. பட்டப்பகல்ல பண்றது இல்ல. நீங்க 11 மணி நீங்க 12 மணி வரைக்கும் ஆளுங்களை பீச்ல உட்கார்ந்து லவ் பண்ண விடுறதுனால தான் இன்னும் 12 மணி வரைக்கும் பீச்ல ஆளுங்க இருக்காங்க. நாங்க எங்க சேஃப்டிக்காக லேட்டா வரோம். நீங்க இப்பதான் விரட்டுனீங்க, அதனால தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். அப்பதான் எங்களால உள்ள வர முடியும். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் எல்லை மீறி அந்த போலீசார் இளம்பெண்ணை பார்த்து போ நீ வா என ஒருமையில் தரக்குறைவாக பேச அந்த இளம்பெண்ணும் காக்கி சட்டையை பார்த்து அந்த ஆளு என மரியாதை குறைவாக பேச
டென்ஷனான காவலர் கார்த்தி இளம்பெண்ணின் செல்போனை பறித்துவிட்டு காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா என மிரட்டிய காட்சிகளும் பதிவாகியுள்ளது. கோவிட்ல இருந்த போலீஸே கிடையாது. கோவிட்ல இருந்து நான் பாக்குறேன். இந்த ஆளு கோவிட்ல இருந்து வந்தாரா? இந்த போலீஸ் ஆடாலாம் சொன்னேன். இதெல்லாம் சொன்னேன்னு இந்த பர்சன் நீங்க கோவிட்ல இருந்து பாத்தீங்களா? இல்ல கோவிட் இல்ல. கிளம்பு காலையில ஸ்டேஷன் வா. என்ன இளம்பெண்ணிடம் இருந்து பறிக்கப்பட்ட செல்போன் 1 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் இந்த வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. நள்ளிரவு நேரத்தில் கடற்கரைக்கு வர தடை இருந்தாலும் என்ன நோக்கத்திற்காக வந்தார்கள் என்பதை கூட போலீசார் புரிந்து கொள்ளாமல் அட்டாவடியாக பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக என் தங்கச்சி நிதிக்கு அவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணியிருக்காரு. போனை பிடுங்கி வச்சுட்டு 45 மினிட்ஸ் அந்த பொண்ணை அழ வச்சு, கதற வச்சு, கெஞ்ச வச்சு, பிச்சை மாதிரி கேட்க வச்சு, அந்த போனை 45 நிமிஷம் டு 1 hour 1 மணி வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் தான் திருப்பி கொடுத்திருக்காரு. ஏதாவது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்தாலோ சந்தேகப்படும்படியாக இருந்திருந்தாலோ கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு விசாரணை நடத்துவதில் நியாயம் இருக்கிறது என்ற நிலையில் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் நாய்களுக்கு உணவு கொடுக்க வந்தவர்களிடம் இவ்வளவு கடுமையாக காவலர்கள் நடந்து கொண்டது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. எங்களோட ஃபீட் பண்றது எங்களோட ரைட்ஸ் இல்ல. ஸ்டேஷன் கூட்டி போய் அடுத்த டே வந்தா இன்னொரு டைம் நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கூட்டிட்டே போயிடுவேன். சரிங்களா? வந்தீங்கன்னா கூட்டிட்டே போயிடுவேன். என் பேர் கார்த்தி. எடுத்துக்கமா. பொது இடங்களில் எத்தனை மணிக்கு பெண்கள் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீசாரின் கடமை என்ற நிலையில் அதையே மறந்து நைட்டு 12 மணிக்கு வந்தால் பாலியல் சீண்டல்கள் நடக்கத்தான் செய்யும் என நியாயப்படுத்தி மிரட்டும் தொனியில் பேசியதும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. நீங்களாம் 12 மணிக்கு சுத்துனீங்கன்னா அப்படிதான் உங்களை ஹராஸ் பண்ணுவாங்க. ஒரு காவலாளி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பதில் சொல்லலாமா? அது ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயமா? அந்த பொண்ணு அவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணி அவளுக்கு நேற்றுக்கு ஃபுல்லாவே வந்து எனக்கு சூசைடல் தாட்ஸா இருக்கு, என்ன அவ்வளோ அவமானப்படுத்திட்டாரு அவரு, என்ன அவர் அப்படி பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரோந்து பணியின் போது விசாரணை என்ற பெயரில் சில காவலர்கள் அத்துமீறி நடந்து கொள்வது வாடிக்கையாகி வரும் நிலையில் இவற்றுக்கெல்லாம் கடிவாளம் போட வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. 12 மணிக்கு வந்து எங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அந்த ஒரு 30 நாய்க்கும் 40 நாய்க்கும் நாங்க வந்து பிரிச்சு வச்சு சாப்பாடு வச்சுட்டு அந்த பேப்பரையும் நாங்களே எடுத்துட்டு கார்பேஜ்ல டிஸ்போஸ் பண்ணிட்டு போறோம். இதுல என்ன வந்து நாங்க வந்து சட்டப்படி தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நாங்க ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் பண்றதுக்காக பீச்சுக்கு வந்த மாதிரி அவ்வளவு மோசமா எங்களை அவங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது, மனசெல்லாம் வலிக்குது. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.